ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிஜாபி கிரியேட்டிவ் வைப்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக ஸ்மார்ட் பஜார் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்மார்ட் பஜாரோடைய லொக்கேஷன் அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதோட இந்த வீடியோவோட இதுலேயும் நான் போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா, இந்த ஷாப் அவ்வளோ பெருசு. ஏதோ குடோன் மாதிரி இருக்குது. மொத்த வீட்டுக்கு தேவையான பொருளும் ஒரே இதுலேயே மொத்தமாகவே வச்சுருக்காங்க. நான் வேறு கிராசரி ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். இல்லைனா நான் இங்கே கிராசரி வாங்கினா நிறைய மிச்சம் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃபர் இங்கே வந்து 19, 49, 99 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் எதெல்லாம் இதில் இருக்கோ ஆஃபரில் இருக்கோ அதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. 90% வரைக்கும் இங்கே ஆஃபரில் இருக்குது. அதை கூட அதை லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நான் அதில் ஒரு டாயை என்னவோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். 49 ருபீஸ்க்கு இதெல்லாம் வர்த்துன்னு தான் சொல்லலாம். நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியாது குவாலிட்டி எவ்வளோ நல்ல கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உள்ள நிறைய ப்ராடக்ட் 49 உள்ளதெல்லாம் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் கிராசரிலாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. எப்போவுமே இங்கே ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும் போல், டிஸ்கவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும் போல் இருக்குது. எனக்கு வாய்ஸ் சரியில்லை, ஏன்னா எனக்கு கோல்டு, தொண்டை கட்டியிருக்கு, உடம்பு ரொம்ப சரியில்லை. பட் இருந்தாலும் இந்த வீடியோ போடணுன்ற ஒரு ஆசையில் தான் நான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் என் வாய்ஸை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணி. இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த பவுடர்லாம் 75 ருபீஸ், ஆனால் இங்கே இந்த ஆஃபரில் 49 ருபீஸ் போட்டிருந்தது. அந்த சைடு உள்ள எது எடுத்தாலுமே 49 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், எது எடுத்தாலும் 99 ருபீஸு. நம்மளுக்கு மினிமம் ஒரு 20 ரூபாயாவது இந்த இதுலேருந்து சேவ் ஆகும். ஏன்னா நிறைய பொருள் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். எப்போவுமே கிராசரி வாங்கும்போது ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, கிராசரி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிஃபோராக வீட்டில் இருந்தே உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத எழுதிட்டு வந்துடுங்க. முதல்ல உள்ளே போன உடனே நீங்கள் கிராசரி லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை தேடி எடுங்க. அதுக்கப்புறம் அது போக தான் உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிட்டு எடுக்கணும்னா எடுங்க. நீங்கள் எப்போவுமே எழுதாமல் நம்ம ஷாப்புக்கு போயிட்டு நம்ம போய் பார்த்துக்கலாம், அங்கே போய் வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்ட பட்ஜெட்டை விட கையில் எடுத்துகிட்டு போன காசை விட அதிகமாக வாங்குற மாதிரி ஆகிடும். நானே எப்போவுமே நான் ஒரு சிலது மட்டும்தான் எழுதுவேன். எனக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் எழுதுவேன். ஆனால் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் எழுதியிருக்கணும் அதை மட்டும்தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். அப்போ முதலே நம்ம எதுவுமே எழுதாமல் போனோம்னா கண்டிப்பாக எல்லாமே தேவையில்லாததாக இருக்கும். வீட்டுக்கு யோசிப்போம், இதெல்லாம் தேவையில்லையே, எதுக்கு நம்ம இவ்வளோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கிராசரி ரிலேட்டடாக நான் ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து போகும்போதே எல்லாமே எழுதிட்டு போங்க. என்ன தேவை, என்ன வேணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஒரு விஷயம் ஃபீல் பண்ண என்னென்னா, இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரஷ் ஹோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ் ஹோல்டர் வாங்காமல் போயிட்டேன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா 99 ருபீஸ்க்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டோம் போல். ஏன்னா நானே ப்ரஷ் ஹோல்டர் தான் தேடிட்டு இருக்கேன் மீஷோவில் கம்பேர் பண்ணும்போது அங்கே ரேட்டு கம்மியாக இருந்தது. அது வாங்காமல் விட்டுட்டேங்க. இப்போ நான் சுற்றி முற்றி அங்கே தான் பார்த்துட்ருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி இருந்தது. நீங்கள் ஒன்று மட்டும் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர எம்ஆர்பியில் ஹாஃப் வரும்னு நினைக்கிறேன். நான் அதுலேருந்து நான் எதுவும் வாங்கலை. ஏன்னா நான் கிராசரி வாங்கிட்டேன். நான் எப்போவுமே கிரே சூப்பர் மார்க்கெட்டை தான் என்னுடைய கிராசரிஸ் நான் வாங்குவேன். அதனால் நான் அங்கே தான் வாங்கினேன். இங்கே வரதா எங்களுக்கு ப்ரீ பிளான்ட் எதுவுமே இல்லை. இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இங்கே தான் என் கிராசரி வாங்கியிருப்பேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இங்கே வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இந்த சோப்லாம் பார்த்திங்கன்னா 3 காம்போவில் இருக்குது. நம்ம செட்டாக வாங்கிக்கலாம். செட்டாக 2 எடுத்துக்கலாம். வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி. இந்த க்ரீம்லாம் வருத்துங்க, இவ்வளோ பெரிய டப்பா தெரியுமா, எல்லாமே பெரிய பேக்கு. இதெல்லாம் ஒன்று ஃப்ரீ. நம்ம ஒன்று எடுத்தால் கூட ஹாஃப் அமௌண்ட் தான். அதனால் ஸ்கின் கேர் திங்ஸ் வாங்குவேன். பட் அது நான் ரெகுலராக போட மாட்டேன், கண்டினியூ பண்ண மாட்டேன். அதனாலே எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை, விட்டுட்டு வந்துட்டேன்னா. அப்புறம் பர்ஃப்யூமு, இதுமாதிரி ஸ்க்ரப்பு, ஃபேஸ் க்ரீமு, ஏகப்பட்ட க்ரீம்ஸ் எல்லாமே ஆஃபர், செம்ம ஆஃபர். உள்ளே போனால் எதை எடுக்கிறதுன்னு தெரியாது, எதை வைக்கிறதுன்னு தெரியாது. நான் நிறைய வீடியோவில் எடுக்க முடியல. ஏன்னா நான் உள்ளே என்டர் ஆகும்போதே சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால இது கடல் சொல்லப்போனால் அங்கே நான் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் ஒன்று பார்த்துட்டு பரவாயில்ல இது கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய இடத்துல சேல்ஸ் பர்சன் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களாம் வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்ததுனால என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ நான் அவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தேவையானது இதில் இருக்கலாம். பாருங்கள், இது ஷாம்பு, ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் போல். நல்லாயிருக்கு. இது கிளாஸ் கிடையாது, கீழே விழுந்தா உடையிறதுக்கு. இது பிளாஸ்டிக் தான், ஆனால் பார்க்க கிளாஸோடைய ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சோப்பு, எல்லா பிராண்டோடைய சோப்பும் மேக்ஸிமம் இருந்துச்சு. ஏன்னா ஹிமாலயா இருந்துதான்னு தெரில, நிறைய ஏகப்பட்ட சோப் வெரைட்டிஸ் இருந்தது. எல்லாமே ஆஃபரில் இருந்தது. பாருங்கள், எல்லாமே ஆஃபரில் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட், நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுற, துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட்லாம் இருந்தது.
அதெல்லாம் பார்த்திங்கனாலும் நல்ல ஆஃபரில் இருந்தது. சேவ் 172 மினிமம் 50 ருபீஸாவது சேவிங்கில் இருந்தது. நிறைய ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா கெட்டில் ட்ராவல் டைம்லலாம் நல்லா யூஸ் ஆகும். அந்த கெட்டில் இது வந்து 499 போட்டிருந்தது. ஸ்நாக்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்த சிப்ஸு பிஸ்கட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இருந்தது. இங்கே கிராசரிஸ் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஸ்டவ்வு, அப்புறம் ஹாட் பாக்ஸு, அப்புறமா இது இருக்குது இண்டக்ஷன் ஸ்டவ் அது இருக்குது. இந்த மாதிரி நிறைய இது அங்கே இருந்தது. பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட உள்ளுக்கு சும்மா தான் போனோம். ஆனால் வரத்துக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் உள்ளே பார்த்துட்டு இருந்தோம். இந்த டாய் தான் என் பொண்ணுக்கு வாங்கினேன். 90% கிட்ட ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது பாருங்கள் 149 ருபீஸ். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அழகாக இருந்தது. நீங்கள் டேபிள் வீட்டில் இருக்குதுன்னா இந்த டேபிள் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் தான். நான் இப்போ எடுத்து காமிச்ச ஒரு கப் இருக்குல்ல, அது நான் வந்து கிளாஸ் நினச்சேன் பிளாஸ்டிக். இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குல்ல, இது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து மெழுகுவர்த்தி ஊற்றலாம். கேண்டில் வச்சோன்னா கேண்டில் ஊற்றி அதில் வந்து விழுவான். இதெல்லாம் வந்து நார்மல் கப்ஸு. இதுலேயும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அப்புறமா பெட்ஷீட்லலாம் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் 1 வாங்கினா 3 ஃப்ரீ ஆஃபரும் இருந்தது. சூப்பரில் பை 1 கெட் 3 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ட்ராவல் யூஸ் பண்ணுற பேக்ஸு. இதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது. மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி மோர் வீடியோஸ் நான் தேடி போய் போடுறதுக்கு எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோ கர்டைன்ஸ். அப்புறமா வந்து நீங்கள் வந்து டோருக்கு போட்டுக்கிற மாதிரி கர்டைன்ஸு 7 ஃபீட்டு 9 ஃபீட்டு 5 ஃபீட்லேருந்து இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ஷீட்டு. உங்கள் வீட்டில் வந்து சிங்கிள் பெட் இருக்குது, சிங்கிள் கட்டில் இருக்குன்னா நீங்கள் அது போடுற மாதிரி இருக்குது. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. 149 ஒர்த்து. நான் 2 சூஸ் பண்ண ஒரே கலரில் எது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ண உடனே நான் எடுத்துட்டேன். நான் இது பெட்டுக்காக வாங்கலை, நான் சோஃபாக்காக வாங்கினேன். சோஃபா வந்து அழுக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது க்ளீன் ஆக மாட்டேங்குது. நம்மளும் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஹேக்ஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணுறோம். நமக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சரி இந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு பெட்ஷீட் சிங்கிள் பெட்ஷீட் வாங்கி யூஸ் பண்ணலாம்னு போட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு. வீட்டில் 2 பில்லோ தான் இருக்குது. சரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 பில்லோ வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா குவாலிட்டி நல்லா இருந்தது, நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுற விசில்ஸ் போல இருக்குது. நீங்கள் குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணும்போது இதில் மாற்றி வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்ல ஒரு ஆஃபருங்க. 2 காம்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 449 சம்திங் அதில் போட்டிருந்தாங்க. நல்லாவே இருந்தது. இது எல்லாமே ஹாட் பாக்ஸு. டிசைன்ஸ்லாம் அல்டிமேட்டாக சூப்பராக இருந்தது. 3 காம்போஸ்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த பெரிய சைஸ்லாம் பாருங்கள், கடையில் நார்மல் கடையில் போனால் அதிகமாக இருக்கும். இங்கே ரொம்பவே கம்மியாக இருந்தது. நல்லா பார்க்கவும் நல்லா அழகாக ப்ரீமியமாக நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ஹாட் பாக்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணேன்.
இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 99 ருபீஸ். ஒர்த்து தான் சொல்லலாம். நல்ல பெருசாக இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. நம்ம குவாலிட்டியை பார்க்கணும் இல்லையா, ரொம்ப மட்டமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் உடஞ்சிரும் கீழே போட்டால். அந்த மாதிரி இல்லை. இதுவும் பாருங்கள், பிளேட்ஸு சர்விங் பிளேட்ஸும் நல்லா இருந்தது. அப்புறம் நான் மேலேருந்து ஒன்று எடுக்கிறேன் இல்லையா, ஒரு பாக்ஸ், அதெல்லாம் செம்ம குவாலிட்டி. 99 ருபீஸ்க்கு செட் ஆஃப் 4. இது பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இதில் நிறைய பாக்ஸஸ் இருந்தது. இதுவும் 99 ருபீஸா, சூப்பரில். நல்ல குட்டி பாக்ஸ்லேருந்து நல்ல பெரிய பாக்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் எப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக குழம்பு மிஞ்சும், கொஞ்சமாக பொரியல் மிஞ்சும், இந்த மாதிரி ஏதாவது தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. அந்த மாதிரி பாக்ஸ் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. செம்மங்க. டைம் இருந்தால் சும்மா வச்சு போய் பார்த்துட்டு வாங்க. நான் அந்த அளவுக்கு உள்ளே வந்து நிறைய ப்ராடக்ட் இருந்தது பாருங்கள். 89 ருபீஸ்க்கு எத்தனை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டப்பா நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப் அண்ட் சார்ஜர். இப்போ வெளியிலலாம் ஷாப் பார்த்தா 500 தான், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கப்பில் டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க, இல்லை சூப் குடிப்பாங்களா, அவ்வளோ பெருசாக இருந்தது. பெருசுனா வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதா தெரியல. நான் அவ்வளோ பெருசாக டெக்கரேட்டிவ் ரிலேட்டடான வந்து பிளேட்ஸ், இப்போ சீர் பண்ணுறாங்க, சீர்தட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பிளேட்ஸும் நிறைய இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு சர்விங் பிளேட்ஸ்லாம், சாப்பிட்ற பிளேட்ஸ் இருக்குது. எல்லாமே ஆஃபர், எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்கவுண்ட். ஒன்று ஃப்ரீ போட்டுருக்காங்க பாருங்கள். எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த 69 ருபீஸ்க்குலாம் வந்து பாக்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது. இப்போ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் நான். நல்லாயிருக்கு அந்த 69 ருபீஸ் பாக்ஸு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏர் டைட்டாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் சம்திங். இதெல்லாம் வந்து ஒன்று ஃப்ரீ நிறைய போட்டிருந்தாங்க. அந்த பிளாக் கலர் அந்த பிளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதான் எடுக்கலாம்னு நினச்சேன் 149 ருபீஸ்க்கு. அப்புறமா நான் அதை விட்டுட்டு நான் இன்னும் வேறு மாற்றி நான் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்லி பள்ளமாக இருக்கிறதுனால ஏதாவது ஊற்றி கூட வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் வந்து கெப்பாசிட்டி நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிளாக் கலர் பிளேட் எடுத்தேன். அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா 199க்குள்ளே இருக்கிற எல்லாமே இருந்தது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்குலாம் தாராளமாக கொடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்கும் சாப்பாடு. இது வந்து 149. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, உள்ளே அழகாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். அவ்வளோ நல்லா இருந்தது பாக்ஸு. தூக்கம் நல்லா கனமாகவே இருந்தது, நல்லா இருந்தது. இது பாருங்கள் 1599க்கு 3 காம்போ இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நல்ல சமூகம், நல்ல வெயிட்டாக இருந்தது. ஒர்த்துலான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1600 ரவுண்டாக சொல்லணும்னா நல்லா இருந்துச்சு. இந்த சைட் ஃபுல்லாக பிளேட்ஸுங்க. எல்லாமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ போட்டுருந்தது. நல்லா கனமாக இருந்தது. பிளேட் குவாலிட்டி நல்லா இருந்தது. அதான் நமக்கு முக்கியம். பிளேட் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. நிறைய டிசைன்ஸ் உள்ள பூ போட்டது, ஒரு மாதிரி லீவ் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஆஃபர் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. எது எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி வெசல்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, கனமாக இருக்குது. அதுதான் நான் பார்த்துட்ருந்தேன். நான் நியூவாக வீடு போகும்போது நான் நிறைய விஷயம் வாங்கிட்டேன், நிறைய பொருள் வாங்கிட்டேன்.
இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் இங்கே வாங்கியிருந்துருக்கலாமோன்னு தோணுது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக்ஸ் இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், இது ஒர்த்து வாங்கலாம். ஆனால் இது ப்ரைஸ் வந்து 750 சம்திங் போட்டிருந்துச்சு. நான் பார்த்துட்டு இருந்தேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுற பேக் மாதிரி இருந்தது. இந்த மேக்கப் பேக் சொல்லுவாங்கள்ல, மேக்கப் கிட் வச்சுக்கிற மாதிரியான பேக்ஸ் இருந்தது, ட்ராவல் பேக்ஸ் இருந்தது, ஸ்கூலுக்கான பேக்ஸு, காலேஜுக்கான பேக்ஸு, ஆஃபீஸ் பேக்ஸு இந்த மாதிரி இருந்தது, லஞ்ச் பேக்ஸ் இருந்தது. அப்புறமா வந்து குட்டி குட்டி பர்சஸ் இருந்தது, நம்ம காயின்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரி பர்சஸ் இருந்தது. ஷூலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் 400 ருபீஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறமா லேடிஸ்க்கான ஷூஸும் இருந்தது, குட்டி பசங்களுக்கான செருப்பு இருந்தது, மென்ஸுக்கான ஸ்லிப்பர்ஸ் இருந்தது, லேடிஸ்க்கான ஸ்லிப்பர்ஸ் இருந்தது. லேடிஸ்க்கான ஷூஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அஃபோர்டபுளாகவும் இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. செருப்பு செக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். ட்ரெஸ்ஸு செக்ஷன் இருக்குது இந்த பக்கமாக. ஒரு பக்கம் க்ராசரிஸு, ஒரு பக்கம் வந்துட்டு வேறு வந்து வெசல்ஸு, அதுக்கப்புறமா இந்த சைடு வந்தோன்னா செருப்பு, அப்புறமா மென்ஸ் வேர் இருக்குது. அதை தாண்டி போனோம்னா வந்து லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது.
ஃபைனலி நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் பில் போட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் அப்போ தான் உங்களை வந்து சேரும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.